நடராஜமூர்த்திக்கு ஆனந்த நடராஜர், அம்பலக்கூத்தர், திருச்சிற்றம்பலமுடையார், அம்பலவாணர், கூத்தபிரான் என்று பல பெயர்கள் உண்டு. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அம்பிகை, சிவகாம சுந்தரி. மற்ற ஆலயங்களை உடைய இந்த ஆலயத்தில் நடராஜமூர்த்தமானது திருத்தேரில் எழுந்தரக்கூடிய ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம். தில்லை மரங்கள் சூழ்ந்த ஒரு வனம்தான் தில்லைவனம். ஆனால் தற்பொழுது தில்லைவனம் இருக்கின்றதா என்று சந்தேகம்தான். ஆனால் இதை சுற்றி உள்ள பிச்சாவரம் போன்ற பகுதிகளில் தில்லைவனம் உண்டு. தீர்த்தம் நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். தலம், தீர்த்தம், மூர்த்தம், இது மூன்றுமே பிரசித்தி பெற்று இருக்க வேண்டும் என்ற அவசியமெல்லாம் இல்லை. ஆனால் மூன்றுமே பிரசித்தி பெற்ற கோயில் மிகவும் பிரசித்தியாகும். அப்படி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். அம்பிகை சிவகாம சுந்தரி சன்னதி எதிரிலே சிவகங்கை தீர்த்தமானது அமைந்துள்ளது. இதை தாண்டி பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், திருப்புலீஸ்வரம், பிரம்ம தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம் அனைத்தும் உள்ளது. ஆனால் அனைத்திலும் நீராட முடியாது. அனைத்துமே தாளிட்டு பூட்டப்பட்டிருக்கும். இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசக பெருமான் ஆகியோர் பாடல் பெற்ற ஒரு திருத்தலம். இது மட்டுமல்லாமல் திருமாளிகை தேவர், பரணதேவர், கபிலதேவர், கருவூரா, சேரமான் நாயனார், ஐயடிகள், காடவர்கோன், பூந்துருத்தி, காட நம்பி ஆகிய பலரால் பாடல் பெற்ற திருத்தலம்தான். சேந்தனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிலார் மிகவும் குறிப்பிடத்தக்கது. உலகலாம் உணர்ந்து என்று எம்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு பெருமான். எனவே இது மட்டுமல்லாமல் நால்வர்கள் நால் வழியில் வந்துள்ளார்கள். இப்படி தாசமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று பல மார்க்கங்கள் உள்ளது. அதே போன்று அந்தந்த வழியில் அவர்கள் வந்து திருநாளை போவார், மாணிக்கவாசகர் போன்றவர்கள் இத்திருத்தலத்தில் முக்தி ஸ்தலமாக உள்ளது. இது மட்டுமல்லாமல் பல அடியார்கள் பெருமக்கள் வந்து எம்பெருமானை மனமாற உருகி வழிபடக்கூடிய ஒரு திருத்தலம்தான் தில்லை சிதம்பரம் சிவா திருச்சிற்றம்பலம். மற்றொரு திருத்தலத்தில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.